கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு குறித்து பதிவு பண்ணுங்க. தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலை வருகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், நாமக்கல் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, திருநெல்வேலி, திண்டுக்கல், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் இன்றிலிருந்து 21ஆம் தேதி வரையிலும் ஓரிரு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் வரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளில் 19ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையிலும் மன்னார் வளைகுடா, தென்தமிழர் கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் செல்லக்கூடாது எனவும், வங்கக்கடலோர பகுதிகளில் இன்றிலிருந்து 23ஆம் தேதி வரையிலும் செல்லக்கூடாது எனவும், அரபிக் கடலோர பகுதிகளில் இன்றிலிருந்து 21ஆம் தேதி வரையிலும் செல்லக்கூடாது எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.